நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26, 27 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதே. நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாளுடைய பிரசங்கத்துக்காக ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இன்றைக்கு நாங்க வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிற காரியத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அதை புரிந்து கொள்வதற்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கும் தேவையான எல்லா கிருபைகளையும் தேவன் தந்து நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மத்தியில இருந்து நீர் நடத்தாதே போனால் நாங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். தேவன் தாமே எங்களோடு இருந்து நடத்தும். பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நீர் நடத்தும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வருகிறோம். நீரே பொறுப்பு. இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆம். யோவான் எழுதின சுவிசேஷத்துல இதுவரைக்கும் நம்ம 15ஆம் அதிகாரத்துல 25 வசனம் உடைய நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தருடைய நாள் காலை ஆராதனையில தொடர் பிரசங்கமாக நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் இல்லைங்களா? அதுல 15ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் முடிய இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இந்த அதிகாரங்களை குறித்ததான ஒரு முகவுரையாக நான் ஒவ்வொரு முறையும் அதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரமாகவும் மற்ற சுவிசேஷங்கள்ல வித்தியாசமாக இது நமக்கு சொல்லப்பட்டதாகவும் இருக்கிறது. வித்தியாசமாக சொல்லுகிற பொழுது தனித்துவமாக அந்த பகுதியிலெல்லாம் இதை குறித்து இந்த அளவுக்கு விரிவாக சொல்லப்படவில்லை. ஆனா யோவான் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல்னால இங்க தெளிவாக அதை எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு விளக்கமாக இந்த அதிகாரங்கள்ல நமக்கு எழுதி இருக்கிறத பார்க்கணும். இந்த அதிகாரம் அநேகரால் விரும்பி வாசிக்கப்படுகிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களோடு கொள்ளுகிற ஒரு அருமையான ஐக்கியத்தை அது நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறபடியினாலே அந்த விதத்துல அது பார்க்கப்படுகிறது. ஒவ்வொருவரும் ஒரு நாள் நம்ம வாசிக்க வேண்டிய பகுதியாக இது இருக்கிறது. எந்த அளவுக்கு இயேசு நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத இது அருமையாக நமக்கு விளக்கி சொல்லுகிற அதிகாரங்களாக இருக்கிறது. 13 17ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிற 5 அதிகாரங்கள். இதுல 4 அதிகாரங்கள், அதாவது 13 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இயேசு அநேக காரியங்களை தம்முடையவர்களோடு பேசி 17ஆம் அதிகாரத்துல அவர்களுக்காக பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். இது மற்ற மனிதர்களிலிருந்து பிரிந்து தம்முடையவர்களோடு பேசுகிற காரியம் இல்லைங்களா? இயேசு காட்டி கொடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிலுவைக்கு போறதற்கு முந்தின நாள் இரவுல நடக்கிற சம்பவமாக இருக்கிறது. இந்த 5 அதிகாரங்களுமே அந்த இரவுல நடந்து கொண்டு இருக்கிற சம்பவங்கள் இல்லைங்களா? அதுலதான் நம்ம இது வரைக்கும் 14 அதிகாரங்களை முழுவதுமாக நம்ம பார்த்து 15ஆம் அதிகாரத்துல இது வரைக்கும் 25 வசனம் வரைக்கும் பார்த்திருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பின் காரியங்களை அருமையாக விளக்கி பேசி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதங்களை அவர்களுக்கு சொல்லி அவங்க தாழ்மையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லி அவரே அதை செய்து காட்டி பல விஷயங்களை அங்க பேசிக்கிட்டே வர்றார். அப்படி பேசி கொண்டு வருகிற பொழுது அவர்களுக்கு இன்னும் அநேக காரியத்தை சொல்றார். நான் உங்களை விட்டு போக போறேன், நீங்கள் என் நிமித்தமாக இடரல் அடைவீர்கள் என்று சொல்லியும் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொல்லியும் இதோடு கூட பேதுருடைய மறுதலிப்பு, இப்படி சம்பவங்களை எல்லாம் சொல்லுகிற பொழுது அதெல்லாம் அங்க சொல்றார். சொல்லுகிற பொழுது அவர்கள் மிகுந்த கலக்கத்திலும் திகைப்பிலும் அவர்கள் மாறி போயிடுகிறார் இல்லைங்களா? அதுக்கு காரணத்தையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா அவங்க மாமிசத்தின்படி இஸ்ரவேல் ராஜ்யம் ஒன்று எழும்பும் என்று சொல்லி நினைச்சாங்க. ரோமருக்கு எதிராக எழும்பி அப்படி
இயேசு கிறிஸ்து ராஜாவாக இருந்து மாமிசத்தின்படி அரசாளுவார் என்று சொல்லி யூதர்களுடைய பொதுவான நம்பிக்கையின் அடிப்படையிலேயே இவர்களுடைய நம்பிக்கை இருந்தபடியினால இயேசு போகிறேன் என்று சொன்ன உடனேயே அதை அவங்களால ஒரு மாதிரி ஜீர்ணிக்க முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து அதை அறிந்து 14ஆம் அதிகாரத்துல ஆறுதலை கொடுக்கிறார் இல்லைங்களா. நான் பிதாவின் வீட்டுக்கு போறேன் இல்லைங்களா, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு மறுபடியும் நான் இருக்கிற இடத்துல உங்களை வந்து கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆறுதலான பல வார்த்தைகளை சொல்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி திரும்ப உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி சொல்றார். அதோடு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நான் அனுப்புவேன்னு சொல்றார் இல்லைங்களா. என் நாமத்தின் நிமித்தம் பிதா தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவார், அவர் என்றென்றைக்கு உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி சொல்றார். என்ன மாதிரி இந்த காரியத்தை முடித்து கடந்து போக மாட்டார், அவர் உங்களை நித்தியத்துல சேர்த்து வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி அநேக ஆறுதலான வார்த்தைகளை சொல்றார். அது மட்டும் இல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு அப்படின்னு நினைக்கிற பொழுது ஆண்டவர் அங்க சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி அங்க அற்புதம் மட்டும் அல்ல, அவர்கள் மூலமாக உலகம் முழுவதற்கும் சுவிசேஷம் போக போகிறதும் சபை கட்டப்பட போகிறமான காரியங்களை அங்க சொல்லி இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்கள் மூலமாக நடக்கும்னு சொல்லி அநேக ஆறுதலான வார்த்தைகளை சொல்றார் 14ஆம் அதிகாரத்தில். 15ஆம் அதிகாரத்துக்கு வருகிற பொழுது அங்க நம்ம பார்க்கிற பொழுது சீசர்களுடைய கடமை பொறுப்புகளை நாம் பார்க்கிறோம் சரிங்களா. இந்த 15ஆம் அதிகாரம் அதைத்தான் நமக்கு விவரமாக சொல்லி கொண்டு வருகிறது இல்லைங்களா. இப்ப நம்ம 15ஆம் அதிகாரத்தை பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. இது வரைக்கும் இந்த 15ஆம் அதிகாரத்துல 10 செய்திகளை நாம் கேட்டிருக்கிறோம். மொத்தம் 27 வசனம் இருக்கு. அதுல 25 வசனம் முடிய நம்ம இது வரைக்கும் 10 செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு 11வது செய்தியாக நம்ம இதை கேட்க போறோம். இன்றைக்கு இந்த 15ஆம் அதிகாரத்தை நாம் நிறைவு செய்கிறோம் சரிங்களா. இந்த அதிகாரம், இந்த 15ஆம் அதிகாரம் சீசர்களுடைய சிறப்புரிமைகளையும் பொறுப்புகளையும் நமக்கு காட்டுகிற ஒரு அதிகாரமாக அது இருக்கிறது சரிங்களா. இதை சுருக்கமா சொல்றதுன்னா 3 காரியங்கள்ல நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா 3 காரியங்கள்ல என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் இல்லைங்களா. அடுத்து நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். அடுத்து நாம் உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த அதிகாரம் சொல்லுகிற காரியம். சுருக்கமா சொன்னா அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இதுல சிறப்புரிமை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது கிறிஸ்து நம்மை அவரோடு இணைத்திருக்கிறார் இல்லைங்களா. நாம் கொடிகளாக அவர் செடியாக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு உருவத்தின் மூலமாக சொல்லப்படுகிறது. நம்மை நாமே விடுதலையாக்கி கொள்ள முடியாமல் இருந்த நாம், பாவத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்குள்ளாக நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்ம கிறிஸ்துவில் இணைக்கப்பட்டதின் நிமித்தமாக நம்முடைய பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பார்க்க. அப்ப கிறிஸ்துவில் நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப அது பெரிய சிறப்பு உரிமை, வேற யாருக்கும் கிடைக்காத உரிமை இல்லைங்களா. ஆண்டவர் நமக்கு அதுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதற்கு நாம் செய்த எந்த புண்ணியங்களோ புகழோ நம்முடைய நற்கிரியைகளோ அல்ல என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. தகுதி இல்லாத நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி அந்த தகுதிகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அடுத்து நாம ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அந்த விதமாக வேறு பிரிக்கப்பட்டவர்களை சபையாக இணைத்து நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்கும்படி அவர் செய்திருக்கிறார். அவர் தலையாக இருக்கிறார், நாம் அவயவங்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ நாம் அப்படி அன்பு கூர்ந்து வாழும்படியாக நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது வேற யாருக்கும் கிடைக்காது இல்லைங்களா. அப்பலுக்கற்ற அன்பை செலுத்தி, அதாவது கிறிஸ்துவுக்குள்ள நம்ம அன்பை செலுத்தி வாழுகிற அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த அன்பு என்பது நம்ம இடத்துல இருந்து எதி நிமித்தமாகவுமோ வரவில்லை இல்லைங்களா. ஒருத்தரைக்கு ஒருத்தரை அறியாமல் இருக்கிற மனிதர்களை இணைத்து அன்பு கூற வைத்திருக்கிறார் இல்லைங்களா. அப்ப அது பெரிய கிருபைதான். மற்றபடிக்கு வேற உறவு முறைகள் அப்படிங்கிறத பாருங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொன்ன இவர் யாருன்னு எனக்கு தெரியாது இல்லைங்களா. இவரை நம்ம எந்த விதத்துல பார்க்க முடியும், இவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இவரிடத்துல என்ன விதமான அன்பு வந்தது,
இவருக்காக இவர் என்ன செய்து விட்டார், இல்லை என்னத்தை கொடுத்தார் அப்படின்னு அன்பு நமக்கு வருது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் கிறிஸ்துவின் விசுவாசி என்றால் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவர். நானும் மீட்கப்பட்டவர் இல்லைங்களா? மீட்கப்பட்டவர்கள் ஒரே ரத்தத்தினால் மீட்கப்பட்டபடியினால அப்படி அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். இதை செய்திருக்கிறது ஆண்டவர். இந்த அன்பு வேதத்தின் அடிப்படையில வருகிற அன்பு, அது நமக்கு கிடைச்ச பாக்கி. மற்ற அன்புகள் எல்லாம் ஏதேனும் சுயநலத்தோடு கூட வருகிறதாக இருக்கு, உலகத்திலிருந்து வருகிறது இல்லைங்களா? இது பெரிய பாக்கியம்னு சொல்லி பார்க்கணும். அதோடு நாம் உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்க போகிறோம்னு சொல்லுகிற பொழுது, எந்த விதத்திலும் தகுதி இல்லாத நம்மை எடுத்த ஆண்டவர் தம்முடைய காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்துகிறார் இல்லைங்களா? அது யாருக்கும் கிடைக்கல இல்லையா? அது பெரிய சிறப்புரிமையாக நமக்கு இருக்கு. அதோடு பொறுப்புன்னு பார்க்கும்போது இந்த 3 காரியத்திலேயே அதை பார்க்கலாம். நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, கடவுள் நம்மை வைத்த இடத்தில் தங்கியிருந்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்பட்டு அவர் சொன்ன விதத்துல நாம் நடக்கிற பொழுது நம்முடைய பொறுப்புகளை நாம் சரியாக செய்வோம். இல்லைன்னா செய்ய மாட்டோம் இல்லைங்களா? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதும் அதேதான், கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த அன்பு வேதத்தின் அடிப்படையில அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். கிறிஸ்துவ அன்பை குறித்து நம்ம பார்த்தோம். அதோடு உலகத்துக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கேயும் நம்முடைய பொறுப்பு இருக்கு. நாம் சுவிசேஷத்தை அறிவித்து இல்லைங்களா, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டியது அவசியம். உங்களுடைய பாவம் எப்படிப்பட்டது என்பதை பேச வேண்டியது அவசியம். அது சபை தான் செய்கிறது, சபை மக்கள் தான் செய்யறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த பொறுப்புகளை நாம் பார்க்கிறோம். அப்ப சீசர்களுடைய சிறப்புரிமைகளையும் பொறுப்புகளையும் நமக்கு காட்டுகிறதாக இந்த 15ஆம் அதிகாரம் அருமையாக இருக்கிறது இல்லைங்களா? இதைத்தான் நம்ம அதுக்குள்ள பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்ல. இன்னைக்கு அந்த கடைசியா நம்ம பார்க்கிற காரியத்தை தான் பார்க்கணும். நாம் உலகத்துக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அதை நம்ம பார்க்கணும். சரி, 26ஆம் வசனம் பாரு. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி சொல்லுவார். அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்க சொல்றார். இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, சீசர்களை ஊக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சீசர்கள் இப்ப ஒரு மோசமான நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பயத்துல, ஒரு திகைப்புல அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அநேக ஆறுதல்களை கொடுத்தாலும் கூட அவர்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஆறுதலை அடைந்துதா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம்தான் இல்லைங்களா? ஆண்டவர் அநேக ஆறுதலான வார்த்தைகளை பேசிக்கொண்டே வருகிறார். அப்படி அநேக காரியங்களை சொல்லி கொண்டு வருகிற பொழுது இப்போ உடனடியாக அவர் வேறொரு காரியத்தை பேசுறார். என்ன வேறொரு காரியம்னா இதோடு தொடர்புடைய காரியம்தான். என்னன்னா, இந்த சிறப்புரிமைகள் எல்லாம் பேசிக்கொண்டு வருகிற பொழுது நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பேசுறார். நான் திராட்சை செடி, நீங்கள் திராட்சை கொடிகள், என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னிலே நிலைத்திருக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும் அப்படின்னு அருமையான காரியங்களை பேசிக்கொண்டே வருகிற இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை பேசுறார். என்ன பேசுறாரு? இந்த உலகம் உங்களை பகைக்கும் அப்படின்னு சொல்றார். ஏற்கனவே அவங்க துயரத்திலையும் துக்கத்திலையும் இருக்கிற மாதிரி இருக்காங்க. உடனடியாக ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தமாக இந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பகைத்து கொண்டிருந்தார்கள். நல்லா பாருங்க, நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசர்களை பகைத்தார்களா அப்படின்னு கேட்டா நம்ம பார்க்க முடியாது. அவ்வளோ சீசர்களை பகைச்சு சீசர்களை பத்தி பேசினதா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா முழு பகையும் இயேசுவின் மேல மாமிசத்தின்படி இருந்ததுனால இயேசுவின் மேலேயே இருந்தது இல்லைங்களா? பாருங்க, அவங்க ஒரு ஓய்வு நாள்ல ஒரு வழிய போகும்போது அவங்க கதிர்களை கைகளில் நிமித்தி சாப்பிட்டுக்கிட்டு போறாங்க. கேள்வி யாருக்கிட்ட கேட்கறாங்க? இயேசு கிட்ட கேட்கறாங்க. நம்முடைய சீசர்கள் உபாசிக்கிறது இல்லையா? இப்படி ஓய்வு நாள்ல செய்யத்தகாத செய்யறாங்களே அப்படின்லாம் கேட்கறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி இவங்க போய் அற்புதம் செய்ய முடியாமல் வந்த பொழுதும் இயேசுகிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லைங்களா? நம்முடைய சீசர்களை வேண்டிக் கொண்டு அவங்களால முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இயேசு கூட இருக்கிற பொழுது இவர்களுக்கு
எந்த விதமான காரியம் நடந்ததாக நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே இயேசுவின் மேலேயே வந்தது இல்லைங்களா? இயேசுவை தான் கல்லெறிய பார்த்தாங்க இல்லைங்க, இயேசுவை கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். இவர்கள் கூட போய்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? இப்ப தனித்து அவர்கள் விடப்பட போகிறார்கள். இப்போ என் மேல் இருந்த எல்லா பகையும் உங்கள் மேல காட்டுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நீங்கள் உலகத்தாராய் இருந்திருந்தால் உலகம் உங்களை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இல்லாததுனால உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னு சொல்றார். சொல்லி ஒரு பெரிய பகை உங்கள் மேல் வரும் அப்படின்னு சொல்லி பேசுறார் சரிங்களா? மூர்க்கமாக அவர்கள் பகைப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பேசுறார். அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் பாரு. இப்போ ஒரு முக்கியமான ஆள் கடந்து போகிறார். இயேசு போனதுக்கு அப்புறம் இவங்க தனிமையில விடப்படுவாங்க. எல்லாவற்றையும் சொல்றார். இந்த உலகம் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போகுது அப்படிங்கிறத பேசுறார். இப்படி பேசிக்கொண்டே வருகிற ஆண்டவர் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவங்க மேல வரப்போகிற கடுமையான நியாய தீர்ப்பை குறித்து பேசுறார். நான் அவர்களோடு பேசாது இருந்தேன்னா அவங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் அப்ப வந்து பேசியிருக்கேன். அது மட்டும் இல்ல, என்னுடைய செயல்களையும் அவங்க கண்டிருக்கிறாங்க. மேசியாவை குறித்து எல்லா காரியத்தையும் அவங்க கண்டிருக்கிறாங்க. அதனால அவங்க ஒன்றும் போக்கு சொல்லிட முடியாது. அவங்களுக்கு கடுமையான நியாயத்திற்கு வரும் அப்படின்னு பேசுறார். இப்படி பேசிட்டு இந்த பகுதியில பரிசுத்த ஆவியானவரை தாம் அனுப்ப போகிறதாக சொல்லுகிறார். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தனிமையாக இருந்து உங்களுடைய சுயமுயற்சியினால இதை செய்கிறது இல்லை. இந்த காரியங்கள், இவ்வளவு பெரிய காரியங்களை நீங்கள் உங்களுடைய சுயமுயற்சியினால செய்யறது இல்லை. உங்களிலிருந்து பரிசுத்தாவியானவரே அதை செய்வார் என்று சொல்லி சொல்றார். பரிசுத்தாவியானவர் உங்கள் மூலமாக செயல்படுவார் என்று சொல்லி சொல்றார். நீங்க தனிமையாக விடப்பட்டவர்கள் என்று சொல்லியோ அல்லது அப்படி நீங்க ஒரு சோர்வுக்குள் போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நம்பிக்கையற்றவர்களாக போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்றார். சரிங்களா? ஒருத்தங்க ரொம்ப முக்கியமான ஒருத்தர் போயிட்டா நமக்கு அது எப்படி இருக்கும்? கை உடைஞ்சு போன மாதிரி சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கையே போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க நம்பிக்கை இழக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட உணர்வுக்குள்ள நீங்க போகாதீங்க, போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன்னு சொல்றார். பெந்தெகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். சரிங்களா? அதைத்தான் இங்க சொல்றார். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சு பார்க்கணும். இந்த அவிசுவாச யூதர்கள் கிறிஸ்துவை ஏற்க மறுத்த போதும் அவரை குறித்த சாட்சி தொடர்ந்து நிலைத்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அவங்க என்னை ஏற்க மறுத்துட்டதுனால என்னுடைய சாட்சி இல்லாமல் போகாது என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? அவங்க என்ன செய்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை அப்படின்னு சொன்னா அவரை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணாங்க. அவருக்கு விரோதமான கலகங்களை ஏற்படுத்தினாங்க. அவர் மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை செய்தாங்க இல்லைங்களா? முதல்ல நெடுக்க படிச்சுக்கிட்டே வரும் இல்லைங்களா? எத்தனையோ காரியங்களை அவர்கள் செய்தார். அது மட்டும் இல்ல, சிலுவையில் அறைந்ததற்கு பின்னாடி கூட, அவர் மரித்ததுக்கு பின்னாடி, கல்லறையில வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி கூட சொல்லப்படுற வார்த்தை பாருங்க. ஒரு கல்லை வச்சு முத்திரை போடணும், இல்லைன்னா இந்த சீசர்கள் நைட்ல வந்து தூக்கிட்டு போயிட்டு பாடி எடுத்துட்டு போயிட்டு இயேசு உயிர் தெழுந்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால காவலுக்கு 2 ஆளை வச்சு அங்க போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அந்த விதத்துல அது காவல் முத்திரையிடப்பட்டு இருக்கிறத பார்க்க. இப்போ இயேசு கிறிஸ்துவை இல்லாமல் ஆக்குவதற்கு என்னெல்லாம் வேலை செய்ய முடியுமோ அத்தனை வேலைகளையும் இந்த அவிசுவாசமான யூதர்கள் செய்தார்கள் என்று சொல்லி பார்க்க. சுவிசேஷ புத்தகங்களை எடுத்து வாசிச்சு பார்த்தா தெரியும். பிறவி குருடன் இடத்துல போய் சொன்னாங்க இல்லையா, இந்த அற்புதம் நடக்கலைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றது பார்க்குறோம் இல்லையா, அவர் செய்யலைன்னு சொல்லு. அப்போ எல்லாவற்றையும் அவர்கள் மறுக்கிறதற்கு பார்த்தார் இல்லைங்களா? ஆனா பரிசுத்தாவியானவராலே கிறிஸ்துவனுடைய சாட்சி தொடர்ந்து காக்கப்படும் என்று சொல்லி பார்க்க. 2000 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? சாட்சியை அழிக்க முடிந்து விட்டதா அப்படின்னு கேட்டா இல்லை. நம்ம நினைச்சிடக்கூடாது இது மனிதர்கள் செய்து முடித்து விட்ட காரியம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பரிசுத்தவான்கள் கடுமையாக முயற்சி செய்து அதையெல்லாம் பாதுகாத்தார். அது உண்மையாக இருந்தபோது, அவர்களுடைய பொறுப்புகளை அவர்கள் செய்திருந்த போதிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நடத்தினது நிமித்தமாகவே இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பைபிள்
நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள். இந்த பைபிளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ டெக்னாலஜிலாம் வளர்ந்து வந்து மொபைல் ஆப்பெல்லாம் வந்துருச்சு. அதுலேயே பைபிள் பார்க்குற மாதிரி வந்துருச்சு. அநேக வசதிகள் அதில் வந்திருக்கிறது. இப்போ இந்த வசதிகள்லாம் வந்ததின் நிமித்தமாக இதை சிலர் பயன்படுத்துகிறார்கள். தவறாக பயன்படுத்துகிறாங்க, அது வேற. சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவான ஒரு எண்ணப்போக்கு என்ன என்று சொன்னால், இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரம். நீங்கள் மொபைலில் வேதாகமத்தை பார்ப்பதோ அல்ல மடிகணினியில் பார்ப்பதோ இதையெல்லாம் செய்தீர்கள் என்று சொன்னால், கொஞ்ச நாளில் அந்த பைபிள் வியாபாரம் பாதிக்கப்பட்டு பைபிள் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஆப்பையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வேதமே இல்லாமல் பண்ணி விடுவான் பிசாசு அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம பார்க்கணும். பொதுவா கண்ணோட்டமா இருக்கு. ஆனா ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தை நம்ம காப்பாத்துறது இல்லை, வேதம் தான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்தை யாரும் காப்பாற்ற வேண்டியது, வேதம் தன்னையே காப்பாற்றிக்கணும். ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை என்று சொல்லி பார்க்குறோம். அதுதான் நம்மை காப்பாற்றுகிறது. இதெல்லாம் புரிதல் இல்லாததுனால் நடக்கிறது. இது ஆரம்பத்துல வேதத்தை எழுதி கொடுக்கிற பொழுது இந்த மாதிரி பேப்பரே கிடையாது, தோல் சுருள்ல இருந்தது. அப்படியே அது வளர்ச்சி அடைந்து புத்தகங்கள்ல வந்து இப்போ நம்ம கையில இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து சில காரியங்களுக்காக அதை எடுத்து பயன்படுத்துறோம், சிஸ்டத்துல எல்லாம் வச்சு, இல்லைங்களா? ஆனாலும் எழுத்துல வாசிப்பது நல்லது. ஆனா நான் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு சொன்னா, அப்படி நினைக்கிறாங்க இல்லைங்களா? இது வந்து நாம் ஏதோ காப்பாற்றுகிறதை போல நினைத்து கொள்ளுகிறாங்க. அப்படி இல்லை. பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தம்முடையவர்களை பயன்படுத்தி இந்த காரியத்தை செய்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய சாட்சி பரிசுத்த ஆவியின் மூலமாக தொடர்ந்து காக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம், இல்லைங்களா? யாரும் எதையும் அழித்துவிட முடியாது. பிசாசினால போலிகளை எழுப்ப முடியுமே தவிர அநேக காரியங்களை அவன் செய்து மோசமான பல விளைவுகளை ஏற்படுத்தி வைத்தாலும் கூட இந்த உலகத்துல இந்த சாட்சியை அவனால் அழிக்கவே முடியாது. கடவுள் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சபையை கடவுள் ஏற்படுத்த விரும்புகிறாரோ, எப்ப சபையை ஏற்படுத்த விரும்புகிறாரோ, ஒவ்வொரு சபைகளா தேவைப்படுகிறதோ அதெல்லாம் ஏற்படும், இல்லைங்களா? கர்த்தர் அதை நடத்துவார் என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பணிகளை தொடர்ந்து இந்த உலகத்துல செய்து கொண்டிருக்கிறார், இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? மனிதர்களுடைய இருதயங்கள்ல சாட்சி கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்க, மனிதன் எவ்வளவு பெரிய பாவி அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்துகிறார், இல்லைங்களா? அவனை குற்றப்படுத்துகிறார். அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறான், அந்த பாவத்தோடு கூட அவன் தொடர்ந்தால் நித்திய நரகத்திற்கு போய் விடுவான் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அதிலிருந்து மனம் திரும்பாவிட்டால், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காவிட்டால் உனக்கு ரட்சிப்பு இல்லை அப்படிங்கிறத மனிதருடைய இருதயங்கள்ல பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி பார்க்கிறோம், சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அவர் பொதுவாக பேசிக்கொண்டு இருந்தாலும் கூட தம்முடையவர்களை அவர் அழைக்கிறார். மற்றவன் கண் தோறி போன குருடம் மாதிரி இருந்து என்னதான் பெல்ட்டி அடிச்சு பிரசங்கம் பண்ணாலும் கேட்க மாட்டான். அவன் ஒரு நாள் நரகத்துக்கு போயிடுவான். அதுதான் நிதர்சனமான உண்மை. அவன் அப்படியே இருந்து போயிடுவான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் அவனுடைய நிலை. ஆண்டவர் அவர்களை கிரியை செய்யல அப்படின்னு சொன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் அப்படியே தான் இருப்பான். என்ன சொன்னாலும் அவனுக்கு போகாது, கேட்காது. ஏன்னா இருதயத்துல ஆவியானவர் பேசுகிறது. இப்போ தேவன் இருதயத்துல பேசுகிற பொழுது, இல்லைங்களா, அங்க அவனை குற்றப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிற, குற்றப்படுத்தி அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறார். அது பரிசுத்த ஆவியானவருடைய பணி என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சாட்சி பகிர்கிறார். இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியங்களை அவர்களுக்கு காட்டி, அவங்களுடைய பாவம் எப்படிப்பட்டது என்பதை அவர்களுக்கு காட்டி, அந்த பாவத்துக்கான மருந்தாக இது மாத்திரமே இருக்கிறது, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார், இல்லைங்களா? என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி சொல்றார், இல்லைங்களா? மனுஷன் தடுத்துட்டானா அது நடக்காம போயிடுமா? இல்லை, இது பரிசுத்த ஆவியானவர் செய்கிறது. பிசாசு பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான பிம்பத்தையும் கூட தப்பான விதத்துல மாற்றி வைத்து விடுவான். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக இருக்கிறார், அவருடைய பணி என்ன அப்படிங்கிறதான சிந்தனைகளையும் கூட ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து மாற்றுகிறதான காரியத்தை செய்கிறோம்.
அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர்கள்னா குதிக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர்னா ஏதோ கத்துறது, ஏதோ வளர்றது, வாசம் மாதிரி பேசுறதுன்னு நினைச்சுக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், அவருடைய பணி என்ன அப்படின்னு கேட்டா, மனிதருடைய இருதயத்துல அவர்களோடு பேசி அவர்களுடைய பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தி காட்டி, இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான காரியத்தை இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு காட்டி கொடுக்கிற வேலையை அவர் செய்கிறார். தொடர்ந்து இந்த உலகம் முழுவதிலையும் அதை செய்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் நமக்கு இரக்கம் காட்டி இருக்கிறார். இல்லைன்னா நம்ம என்ன பண்றோம்? கபா குபான்னு எங்கேயாவது கிடக்க வேண்டியதுதான். அவர் தன்னை வெளிக்காட்டலேன்னு வச்சுக்கோங்க, எங்க கிடக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் தப்பா நினைச்சு, பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி பார்க்க இல்லைங்களா? இவரும் அதை செய்யறார். இன்னொன்னு, வெளிப்புறமாக செயல்படுகிறார். மனிதர்கள் மூலமாக, மனித சாட்சிகளின் மூலமாக அவர் செயலாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்க. மனித சாட்சிகள்னு சொல்லும் போது ஆராதனையில நின்றுகிட்டு சில பிரிவுகள்ல செய்யறாங்கல்ல, அது மாதிரி இல்லை, அது இல்ல சாட்சி. இது சுவிசேஷத்தை தம்முடையவர்கள் மூலமாக ஜனங்களிடத்துல பேசுகிறார். இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கடவுளுடைய வார்த்தை இல்லைங்களா? நான் போய் சுவிசேஷங்களை தனிப்பட்ட விதத்துல மெய்யான சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது வெளிப்பிரகாரமாக நம்மை கொண்டு ஆண்டவர் செயல்படுகிறார் என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப இருதயத்துல பேசுகிறார், வெளிப்பிரகாரமாகவும் நம்ம நடத்துகிறோம். இப்ப வெளிப்பிரகாரமாக பேசுகிற வார்த்தையின் மூலமாக பொதுவாக எல்லாரிடத்துக்கும் அந்த வார்த்தை போகும்படி செய்கிறார். இப்படி போகிற வார்த்தைகள் அந்த மனிதர்களுடைய உள்ளத்துல யாரை ஆண்டவர் அசைக்க விரும்புகிறாரோ அவர்களுடைய உள்ளத்துல பேசுகிறார். பேசி அவர்களுக்கு ஆத்மீக விடுதலையை பொதுவாகவும் பேசப்படுகிறது, வெளிப்பிரகாரமாக எஃபெக்டிவல் காலிங்னு சொல்லுவாங்க. திட்ப உறுதியான அழைப்பு, அவங்கள அழைக்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழைக்கிறார் சொல்லிப்பாங்க. பாருங்க, இப்படி பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பணியை செய்கிறார். அதைத்தான் இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. அங்க சொல்லுகிற பொழுது, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்றதை பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசினார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில சொல்லி, இப்போ சுவிசேஷத்தை குறித்து பேதுரு பேசும்போது, பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது என்று சொல்லி சொல்ற. பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை தம்முடையவர்கள் மூலமாக பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அவருடைய பணி முக்கியமான பணி. சீசர்கள்ட்ட சொல்றாரு, பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வருகிற பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி சொல்றார். பரிசுத்த ஆவியானவருடைய பணியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இந்த ஆவியானவர் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இது அவருடைய மகத்துவமான பணி என்று சொல்லிப்பார். பரிசுத்த ஆவியானவருடைய வேலையே அதுதான். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுப்பதுதான் அவருடைய வேலை. திருத்துவத்துல அவர் ஒருவராக இருக்கிறார் இல்லைங்களா? திருத்துவத்துல ஒருவர், பிதாவுக்கும் குமாரனுக்கும் சமமான அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் கொண்டவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருந்தும் மனிதர்கள் தன்னை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறது இல்லை. ஞாபகத்தில் வச்சுக்கணும். மாறாக பாவியா இருந்தாலும் சரி, பரிசுத்தவான் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் யாவருடைய கவனத்தையும் மகிமையின் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்புவதே இவருடைய ஊழியமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நாம் நோக்கி பார்க்கும்படி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்காக இந்த மறிக்கல, நமக்கான காரியத்தை செய்யல, திருத்துவத்துல. அதான் நமக்கான காரியத்தைன்னு சொன்னா நம்முடைய பரிகாரத்துக்கான காரியத்தை அவர் இல்லை, அதை செய்தது இயேசு கிறிஸ்து குமாரன் என்று சொல்லி பார்க்க.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் திரித்துவத்துல தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொண்ட அந்த உடன்படிக்கையின்படி அவர்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேறு சொல்லுவார் இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? தன்னை குறித்து மக்கள் சிந்திக்கும்படி செய்கிறவர் அல்ல, இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்படி செய்கிறவர் இல்லைங்களா. அதுதான் அவருடைய மிகப்பெரிய பணி. மகிமையின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மளை திருப்புவதுதான், அவர்ல தங்கி இருக்கும்படி நம்மை நடத்துகிறது தான். ரட்சிக்கப்படுகிறதற்கு முன்னாடி மனிதருடைய இருதயத்துல பேசி அவரை மனம் திரும்பி விசுவாசிக்கும்படியாக செய்கிறவர் இல்லைங்களா. ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பாக எல்லா காரியத்திலும் நாம் அவர்ல தங்கி இருக்கும்படி நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிறவர். ஒவ்வொரு முறையும் அவர்ல தங்கி இருக்கும்படி சொல்லுவார் இல்லைங்களா. அவருடைய கிருபையில தங்கீர், அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிறத பேசுவார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டிரு, அவரே உன்னுடைய இரட்சகர் அப்படின்னு பேசி நம்மளை கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புகிற பணியை செய்கிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு தெரிஞ்சு. பரிசுத்த ஆவியானவர் என்பது ஒரு சக்தி அல்ல, அவர் ஒரு நபர், திரித்துவத்துல ஒரு நபர். அதை சக்தி மாதிரி பார்ப்பதுனாலதான் பல தவறானவர்கள் அப்படி செய்யறாங்க. ஏதோ வைப்ரேட் மூடு மாதிரி ஆகும், அதெல்லாம் கிடையாது இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பேசுகிறவராக இருக்கிறார். அவர் எப்படி பேசுகிறார்? சுயமாக பேசுகிறது, இடத்துல கேள்வியானதின்படி பேசுகிறார். அது என்னது? வேதம். வேதத்தின் மூலம்தான் பேசுவார். வேதத்துக்கு வெளியிலிருந்து உனக்கு இடுப்பு வலி எப்படி போகும், தலைவலி எப்படி போகும், உனக்கு என்ன குழந்தை பிறக்கும், அதுக்கு என்ன பேர் வை, அப்படின்லாம் பேச மாட்டார். அது அவர் வேலை கிடையாது சரிங்களா. அது ஏன் தப்பா அப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்படி தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட காரியங்களை வைத்து அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க சரிங்களா. அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டு கடவுள் எனக்கு இதை சொல்றாரு அதை சொல்றாருன்னு நினைக்கிறாங்க சரிங்களா. இப்படி இல்லை. இப்போ இயேசுவுக்கு இயேசுன்னு பேர், யோவானுக்கு யோவான்னு பேர் வைக்கும்படி என்னுடைய தகப்பனார் இடத்துல பேசுறாரு இல்லைங்களா. அதுக்கெல்லாம் காரணம் இருந்தது இல்லைங்களா. அது காரணம் இருந்தது. ஆபிராம் அப்படிங்கிற பேரை ஆபிரகாம் என்று மாத்தினதுக்கு காரணம் இருக்கு. ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன் பார்க்க இல்லைங்களா. அதுக்கு காரணம் இருக்கு. அவன் மூலமாக உலகத்துல இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆசீர்வாதம் வரப்போகிறது, அவருக்குள்ள கிறிஸ்து அந்த சந்ததியில பிறக்க போகிறார் என்பதற்கு மீட்பின் வரலாற்றுல காரியங்களை செய்து கொண்டு வந்தார் இல்லைங்களா. மற்றபடிக்கு நமக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இப்ப எல்லாமே முடிந்து நம் கையில வேதம் முழுமை பெற்று இருக்கிறது இல்லைங்களா. நாம் சிந்தித்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கலாம். இந்த பெயர்கள் நல்லதா, அது எதை சொல்லுகிறது, அதுக்கு இதுக்கு தொடர்பு இருக்குதான்னு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட அதுக்கெல்லாம் ஆலோசனை பெற்று நம்ம ஒரு காரியத்தை செய்யலாம். ஆனா தரிசனம் மாதிரி ஏதாவது பேசுவார் கடவுள், திடீர்னு ஒன்ன காட்டி கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படியெல்லாம் தப்பு. அது அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்கிறது இல்லை. அப்ப ஆவியானவருடைய மிகப்பெரிய பணி கிறிஸ்துவுக்கு சாட்சி கொடுப்பது என்று சொல்லி பார்க்கணும். ரொம்ப கவனமா இருக்கும். ரொம்ப கவனமா இருந்து ஆவியானவருடைய காரியத்தை நம்ம அறிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தப்பான விதத்துல ஆவியானவரை ஒன்று குறைவுபடுத்தி பார்க்கிற எண்ணத்திற்குள் போவோம், இல்லைன்னா ஆவியானவரை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற காரியத்துக்குள் போவோம் இல்லைங்களா. அது இரண்டுமே தவறு. நாம் இயேசு கிறிஸ்துவில தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்றேன். இயேசு கிறிஸ்துவில் நாம் தங்கி இருக்கிற பொழுதுதான் பிதா நம்மை நோக்கி பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் நோக்கி பார்ப்பார். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறப்ப ஆண்டவருங்க அருமையா சொல்றார், நான் அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்தியாவியாகிய தேற்றரவாளன் வருகிற பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சீசர்களை அங்க ஊக்கப்படுத்துறார். நீங்க பயப்படாதீங்க, திகையாதீங்க, இப்படிப்பட்ட துன்புறுத்தல்லாம் வருகும் அப்படின்னு நீங்க கேட்கிற பொழுது அதற்காக சோர்ந்து போகாதீங்க. என்ன பண்ணினாலும் கூட அவர்களால் உங்களை அடக்கி அமுத்தி எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுவார். எத்தனை பொய்களையும் புரட்டுகளையும் கடவுளுடைய காரியத்தின் விரோதமாகவும் கடவுளுடைய மெய்யான சபைக்கு விரோதமாகவும் ஒரு மனிதன் செய்ய முயற்சி பண்ணினாலும்
பிசாசு எழும்பி காரியத்தை நடத்திக்க முயற்சி பண்ணாலும் நீங்க எல்லாம் ஒத்து பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். சொன்னம் இல்லாம தான் போயிடுவான் கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னு கேட்டா அவன் பொய் முரட்டுகளையும் சொல்லி கொண்டு இருக்கிறான். அதனால அவதூறுகளை சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் காணாது போயிருப்பான். ஆனா அந்த சபைகள் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வந்து நிக்கிறத நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, மைக்கேத்தில் இருக்கிற சபை. அதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அது மனித முயற்சிகள்ல நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, மனித முயற்சிகள்ல இல்ல. அது கடவுளுடைய கிருபை. சபை கர்த்தருடையது. சரிங்களா? இந்த சபையின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார். சரிங்களா? ஆகவே அவர் அதை சரி செய்வார். எல்லா காரியத்தையும் அவர் தான் சரி செய்வார். என்ன பாருங்க பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய பணியை குறித்து நமக்கு சரியான புரிதல் இருக்கு. பாருங்க, அதனாலதான் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடி நம்ம நடக்க வேண்டியது அவசியம். இந்த வசனத்துல சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பிதாவினிடத்துல இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் என்று சொல்லி சொல்றார். இந்த வார்த்தை நம்ம கேட்கும்போது பிதாவினிடத்திலிருந்து ஆவியானவரை இயேசு அனுப்புவதாக இங்க சொல்றார். ஆனா யோவான்ல நம்ம 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். 14, 16 பாருங்க. அங்க என்ன சொல்லி இருக்கிறார்? நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று சொல்லி சொல்றார். பரிசுத்தாவியானவரை அனுப்புகிறது பிதா என்று சொல்லி சொல்றாரு. அங்க நம்ம பார்த்தா இங்க என்ன சொல்றாரு? நான் அனுப்புவேன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இங்க வாசிக்கிற பொழுது என்ன சொல்றாரு பாருங்க. நம்ம இப்போ வாசிக்க கேட்ட பகுதியில பிதாவினிடத்துல இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் என்று சொல்லி சொல்றார். அதே யோவான் 14ல நம்ம பார்த்தோம். அங்க என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 26ல 14 என்ன சொல்லி இருக்கிறாரு? 16 இல்ல 14 என்ன சொல்றாரு? நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் இருக்கும்படி சத்தியாவியாகிய தேற்றரவாளனை வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். பிதா அனுப்புவார்னு சொல்றார். இங்க நான் அனுப்புவேன் என்று சொல்லி சொல்றார். இது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, அனுப்ப போகிறவர் பிதாதான். ஆனா பிதாவும் குமாரனும் சமமானவர்கள் என்பதை இது நமக்கு காட்டுகிறது. குமாரன் தேவன் அப்படிங்கிறத காட்டுகிறது. யூதர்கள் அவரை மேசியாவாக ஏற்க மறுத்துவிட்டார், தேவகுமாரனாக ஏற்க. ஆண்டவருங்க நமக்கு சொல்றார் கிறிஸ்து தேவன் அப்படிங்கிறதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் ஒரு ஆதாரம், முக்கியமான ஆதாரம். இப்ப நல்லா பாருங்க, தேவனாக இருக்கிற ஒருத்தரை, அதாவது ஆவியானவரை தேவனை தவிர வேறு யாரால அனுப்ப முடியும் பாருங்க. இயேசு சொல்றாரு நான் அனுப்புகிறேன்னு சொல்றாரு பரிசுத்தாவி. இப்ப கிறிஸ்து மானுடத்தை தன்னில் இணைத்து கொண்டு இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறார். அதனாலதான் இந்த யோவான் சுவிசேஷம் ஆரம்பிக்கும் போது அது சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். இல்லைங்களா? சன் ஆஃப் காட் என்று சொல்லி தேவகுமாரனை குறித்து பேசுகிறார். அவர் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பு என்னவாக இருந்தார் என்று சொல்லி இந்த யோவான் சுவிசேஷம் ஆரம்பித்து பேசுகிறத நம்ம பார்க்கணும். இங்க திரித்துவம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கணுங்களா? பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவர் அப்படின்னு சொல்றார். நான் குமாரன் இருக்கிறாரு, பிதா இருக்கிறாரு, சத்தியாவியாகிய ஆவியானவரை அனுப்ப போகிறேன் என்று சொல்லி சொல்றார். திரித்துவத்தை குறித்து இந்த வசனம் அருமையாக சொல்லுகிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அதேதான் 14, 16லையும் நமக்கு சொல்லுகிறது. 14ஆம் அதிகாரம் அங்கேயும் திரித்துவத்தை குறித்து அது நமக்கு காட்டுகிறது. சரிங்களா? நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன்னு சொல்றார் கிறிஸ்து தேவன் அப்படின்பா. இதோடு கூட சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நான் அனுப்ப போகிறேன்னு சொல்றார். அதே யோவான்ல 14ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் பார்த்தோம்னா அங்க சொல்றத பாருங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடன் இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னுடைய எல்லா வார்த்தைகளையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி சொல்றார். நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றார். பெந்தகோஸ்தே நாள்ல வெளிப்பிரகாரமாக அவர்
வந்து இறங்குகிறார் என்று சொல்லி பார்க்கணும். அது வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார். இது வெளிப்பிரகாரமாக தம்முடைய காரியங்களை செய்யும்படியாக அவர் வந்து இறங்கின காரியத்தை காட்டுகிறார். சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல அந்த விதமான காரியங்களை பார்க்குறோம் இல்லைங்களா? தம்முடைய பணியை செய்து அது மாதிரி இந்த வெளிப்பிரகாரமாக அவர்களை தம்முடைய பணிக்காக அழைத்ததை காட்டும்படி, அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் என்பதை காட்டும்படி வெளிப்பிரகாரமாக பெந்தகோஸ்தே நாள்ல வந்து இறங்கி அவர்களை கொண்டு அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறார். சரிங்களா? வருகிற பொழுது எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லி சொல்றார். சரிங்களா? 16ஆம் அதிகாரத்தை பாருங்க. யோவான்ல 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம் எப்படி சொல்லுது? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்றார். என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார், எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று சொல்லி இங்க சொல்றார் இல்லைங்களா? சத்திய ஆவியாக அவர் வரும்போது என்னில் இருக்கிற என்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுவார், அதனால என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்றார். பாருங்க எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகளை ஊக்கப்படுத்துறார், சீசர்களை ஊக்கப்படுத்துறார். நீங்க தனியா இல்லை அப்படிங்கிறத காட்டுறார். சரி, 27ஆம் வசனம் பாருங்க. 27ஆம் வசனம் சொல்லுகிற பொழுது, நீங்களும் ஆதி முதல் என்னோட கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்றார். பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்ப இங்க 27 நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை தெரிந்து கொண்டதற்கும் அவர்களை இந்த உலகத்துல விட்டு போனதற்கும் இதற்கும் முக்கிய காரணம் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை ஏன் தெரிந்து கொண்டார்? சரிங்களா? இப்ப ஏன் அவங்கள விட்டு போறார்? இந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டது, அதுல ஒருவன் பிசாசா இருந்தான், அந்த இடத்துக்கு இன்னொருவரை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அப்போஸ்தலர்களை நம்ம பார்க்கிறோம். இவர்கள் மூலமாக உலகம் முழுமைக்கும் சுவிசேஷம் போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காகவே அழைச்சார். யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாரும் ஒன்று சேருகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய பணி இஸ்ரவேலை மையமாக கொண்டே செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கிறேன். ஏன்னா அந்த கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்து வரப்போறார். ஆகவே வெளியில் அதிகமான காரியங்களை நாம் பார்க்க முடியாது. 1-2 மனிதர்களை அப்படி நம்ம வேதம் சொன்னா கூட பெருவாரியான பணி பரிசுத்த ஆவியானவருடைய பணி இஸ்ரவேலுக்குள்ளதான் நடந்து கொண்டு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். பழைய ஏற்பாடு முழுவதும் நம்ம பார்த்தாதான். புதிய ஏற்பாடு வருகிற பொழுது கிறிஸ்துவுக்குள்ள உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷம் போவதற்கும் சபைகள் ஏற்படுத்தப்படுவதற்கும் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர்கள் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ அவர்களை அவர்கள் அதுக்குத்தான் தெரிந்து கொண்டார். 3 வருடங்கள் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் போறாரு. போகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருவார் என்று சொல்லி எருசலேம்ல காத்திருங்கள் என்று சொல்லி சொல்றார். வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்ங்கிறதை அங்க காட்டி கொடுக்கிறார் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். இப்போ சீசர்கள் மூலமா பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவனுடைய சாட்சியை நேரடியாக வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறார் இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் அதை செய்யறார். ஒருபுறம் உள்ள செய்யறாரு ஒரு மனிதன், இப்ப வெளிப்பிரகாரமா எல்லாத்துக்கும் அதை செய்யறார். மனிதர்களை கொண்டு, சீசர்களை கொண்டு செய்யறார் இல்லைங்களா? இங்க ஆதி முதல் இயேசுவுடன் இருந்தவர்கள் என்று சொல்லுகிற பொழுது, ஆதின்னு சொன்னோன்னே அது எதை காட்டுதுன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வெளியரங்கமான ஊழியத்தினுடைய தொடக்கத்திலிருந்து அவர்கள் அவருடன் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கறீங்களா? அவர் 30 வயதுல ஊழியத்தை தொடங்குகிறார். இந்த ஆரம்பத்திலிருந்து அவரோடு கூட இவர்கள் இருந்திருக்கிறார்கள். 12 பேரை தெரிந்து கொண்டு கூட வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப இவங்க தான் அவருடைய அதிகாரத்தை குறித்தும் அவர் ஆற்றிய செயல்களை குறித்தும் சாட்சி பகிர தகுதி பெற்றவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். இயேசுவோடே இருந்தவர்கள் என்று சொல்லி பார்க்கணும். ஒருத்தர்கிட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க கூட இருந்தவங்கனால மட்டும்தான் அதை சொல்ல முடியும், மற்றவங்கனால அதை சொல்ல முடியாது. கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஆள் யாரு, எப்படிப்பட்டவன், அந்த மனிதனுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, அவன் என்ன மாதிரி நடந்துக்குவான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மற்றவர்களுக்கு அது தெரியாது சரிங்களா? இப்ப இயேசுவோடு கூட இவர்கள் இருந்திருக்கிறார். ஆரம்ப காலத்துல இருந்து இருந்திருக்கு.
இயேசு ஏதாவது ஒரு பாவத்தை செய்ததாக அவருடன் இருந்த இவர்கள் ஒரு காலம் அப்படி அறிந்ததில்லைங்க. ஏன்னா ஒரு பரிசுத்தமான தேவகுமார், அவரிடத்துல பாவம் இல்லை என்று சொல்லிப்பாங்க. ஆகவே அவரே தேவனுடைய பாவமற்ற குமாரன் அப்படின்னு சொல்லி உலக ரட்சகர் என்றும் உண்மையான சான்று இவர்களால் கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கணும். அதனாலதான் சொல்றாரு, நாங்க கண்டு கேட்டதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லைங்களா. இவங்க மூலமாக ஆண்டவருடைய சாட்சி பரமுனதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் நமக்கு அருமையாக சொல்லுகிறத பார்க்க இல்லைங்களா. எந்த அளவுக்கு சாட்சியாக நீங்களும் ஆதிகள் என்னோடு கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நிறைவேறினதை நாம் வாசிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும். ஒரு சில வசனங்களை நான் வேகமா வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்து பாருங்க, சுறுசுறுப்போட எடுத்து பாருங்க. அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. அங்க பார்த்தா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லிப்பாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பதாக சீசர்களை சந்தித்து கடைசியாக பேசுகிற வார்த்தைகள்ல ரொம்ப முக்கியமான வார்த்தை. பரிசுத்த ஆவியானவருக்காக நீங்க காத்திருங்க, எருசலேமிலேயே இருங்க, அவர் வருகிற பொழுது நீங்க அங்க சொல்றாரு, பலன் அடைந்து எருசலேம் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருக்கு. அவங்க போய் செய்ய போகிற பணிகளை குறித்து ஆண்டவர் சொல்றார். பரிசுத்த ஆவியானவர் வருகிற பொழுது உலகம் முழுவதற்கும் நீங்க போவீங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறீங்கன்னு சொல்ல. அதே மாதிரி அது வளர்ந்தது, அது அங்க போறத பார்க்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி 2ஆம் அதிகாரம் பாருங்க. 2ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் பாருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. இப்ப பெந்தகோஸ்தே நாளுல பேதுரு எழுந்து நின்று அருமையான காரியங்களை அங்க பேசுறார். அப்படி பேசுகிற காரியத்துலதான் இதை சொல்றார். 32ஆம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைச்சதெல்லாம் நீங்க வீடுல அந்த அதிகாரத்தை வாட்சி பாருங்க, தெரியும் உங்களுக்கு. அதோடு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. அங்க சொல்லப்படுகிறது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா. இயேசுவை நீங்க கொலை செஞ்சீங்க, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு சொல்றார். அவருடைய வார்த்தையை கொண்டு போறாங்க இல்லைங்களா. அதே போல 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. 5ஆம் அதிகாரம் எதை நமக்கு காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, சீசர்களை பிடிச்சி ஜெயில அடைக்கிறாங்க இல்லைங்களா. பேசக்கூடாதுன்னு தடுத்து அவங்கள ஜெயில போடுறாங்க. தேவதூதன் அவர்களை வெளியே கொண்டுட்டு வந்துடுறான், காவல்ல இருந்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க தேவாலயத்துல போய் பிரசங்கம் பண்றாங்க. காலையில எந்திரிச்சு அவங்கள விசாரிக்கிறதுக்கு போய் கூட்டிட்டு வர சொன்னா, போய் பார்த்தா ஆள் காணும். அப்புறம் என்னமா போகுமோன்னு தெரியலையே அப்படிங்கும்போது அப்போ ஒருத்த வந்து சொல்றான், நீங்க தேடுற ஆள் அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்க வந்து ஜனங்கள் கல்லெறிஞ்சிருவாங்க, நம்ம போய் அவங்க பிடிக்க போனா அப்படின்னு சொல்லி அவரு நார்மலா அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து, நான் உங்ககிட்ட சொல்லுவியா இயேசு குறித்து பேசக்கூடாதுன்னு, அப்புறம் ஏன் இந்த இதெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பேதுரு அவங்க சொல்றாரு, பேதுரு மற்ற அப்போஸ்தலர் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும், தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கிறதுன்னு சொல்றார். 29ஆம் வசனத்துல சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டே வந்து பாருங்க, 29ல இருந்து வாசிக்கிற 5ல பாருங்க. அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள் சொல்லி பார்க்க இல்லைங்களா. அவங்கள போட்டு நசுக்கி இல்லாமல் ஆக்கிறதுக்கு பாக்குறாங்க, என்னென்ன பண்ணினாங்களோ இல்ல அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா அவங்க என்னெல்லாம் பண்ணினாங்களோ அதுக்கு மேலாக சுவிசேஷம் இல்ல இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியம் தீ மாதிரி, காட்டு தீ மாதிரி பத்தி பரவுது
ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, சீசர்களை பார்க்குறாங்க. அதுக்கு தான் அவர்களை அழைத்தார் இல்லைங்களா, செய்வதற்காக. பாருங்க, அது அப்போஸ்தலர்ல 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நம்ம பார்த்தா கொர்நேலியு வீட்டுல நடக்கிற சம்பவம். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. முதல்ல எல்லாத்தையும் பேசிக்கிட்டு வரார். பேசிக்கிட்டு வந்து பேதுரு இதை சொல்றார் இல்லைங்களா. அதுலயே 41ஆம் வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 40. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார் என்று சொல்லி எல்லாருக்காக அவரோடு புசித்து குடித்த எங்களுக்கு அவர் பிரத்யட்சமாகும்படி செய்தார். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இப்போ அவிசுவாசமான யூதர்கள் இயேசுவை மறுதலித்து ஏற்க மறுத்து அவரை குறித்த தடையுமே இல்லாமல் ஆக்குவதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் அவர்கள் செய்ய பார்த்தார் இல்லைங்களா. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. தேவாலயத்தை 3 நாள்ல இடிச்சு போடுவேன், தேவாலயத்தை இடிச்சு போடுங்க 3 நாள்ல கட்டுவேன்னு சொல்றான். என்னென்னமோ பொய் சாட்சிகளை ஏற்படுத்தி எல்லாம் செய்யறதுக்கு பார்த்தாங்க. அது எல்லா காரியத்தையும் சீசர்களுக்கும் செய்ய பார்த்தாங்க. ஆனா தடுக்க முடியல. காட்டு தீ மாதிரி பத்து இல்லைங்களா. ஏன்? பரிசுத்தாவியானவர் பணி அங்க செயல்படுகிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. அதைத்தான் இங்க நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. சீசர்களை ஊக்கப்படுத்துறார். உலக பகை ஒரு புறம் இருக்கும், ஆனா நீங்க பயப்படாதீங்க, நீங்க சோர்வடையாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. நீங்க செய்ய போகிற பணி உங்கள இருந்து வரதில்லை, பரிசுத்தாவியானவர் உங்களை நடத்துவார் என்று சொல்லி சொல்றார் இல்லைங்களா. அப்படி சொல்லி இந்த பகுதியில அவர்களை ஊக்கப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். சரி, இதுல இருந்து இன்னைக்கு ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு ஒண்ணு மட்டும் நம்ம பார்க்கலாம். அது என்னன்னா, நாம கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்துல ஆண்டவர் 27ஆம் வசனத்துல அப்போஸ்தலருடைய சிறப்பு பணியை குறித்து சொல்றத நம்ம பார்க்கிறோம். நீங்களும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் இல்லைங்களா. இப்ப இந்த வார்த்தை தனித்துவமான போதனையா அர்த்தம் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க. இந்த 11 சீசர்களும் அவர்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் அவங்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத அவர்களுக்கு ஆண்டவர் போதிக்கிறார் இல்லைங்களா. அதாவது என்னன்னா, பலர் நம்பாத உண்மைக்கு நீங்க சாட்சி. பலர் என்ன நம்புறதில்லை? இயேசுவை நம்புறதில்லை, சத்தியத்தை நம்புகிறதில்லை. அதுக்கு நீங்கள் சாட்சிகள் சொல்ற. ஜென்ம சுபாவமான இருதயம் இல்லைங்களா, அது விரும்பாத உண்மைகளுக்கு நீங்கள் சாட்சிகளா இருக்கீங்க. பாவத்துல இருக்கிற மனுஷன் விரும்பாத ஒரு காரியம் இயேசு விரும்பவே மாட்டான். எதை பத்தி வேணா கூட விரும்புவான், எதை பத்தி வேணா கூட பேசுவான். ஆனா இயேசுவை மட்டும் பேசுறதுக்கு விரும்ப மாட்டான். சைனாவில் ஏதாவது ஒண்ணு நடந்திருக்குதுன்னு சொன்னா அப்படியான்னு கேட்டுக்கிருப்பான். ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்குது, அமெரிக்காவில் நடந்திருக்குது. அமெரிக்காவுக்கு போயிருக்க மாட்டா, அதை பத்தி ஒன்றும் தெரியாது. ஆனா கேள்வி கேட்டுக்கிருப்பா. துபாயில ஒன்று நடந்தது இல்லை, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுக்கிருப்பா. இயேசு தெரியுமா? அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏப்பா, அவர் உனக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஏன் பேச வேணாங்கிற அப்படின்னு கேட்டு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பேச வேணாம் அப்படின்னு. ஒருத்தர் ஈரோட்டுல சொல்றாரு, செவுத்துல வசனம் எழுதி வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு, இதை பார்த்தாலே எனக்கு எரியுது, பத்திக்கிட்டு எரியுது அப்படின்னு சொன்னான். சொல்றாங்க என்கிட்ட. அவர் அதை பார்த்து அப்படி சொல்றாரு, பத்திக்கிட்டு எரியுது, அதை பார்த்தாலே எரியுது, அதை எடுக்க சொல்லுங்க அப்படின்னு. அது ஏன் பத்திக்கிட்டு எரியுது சரிங்களா? விரும்புறதில்ல இயேசுவை. ஜென்ம சுபாவமான மனிதன் இயேசுவை விரும்புகிறதில்லை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம சாட்சின்னு சொல்றோம். பேன் பண்ண மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம சாட்சியம் இல்ல பாருங்க. அப்போ அதனால அவங்க என்ன பண்ணும்? பெரும்பாலும் தனியாகவே நிற்க வேண்டியதா இருக்கும்.
நம்ம நினைச்சிடக்கூடாது ஏதோ இப்போ எல்லாம் அப்படியே பெரிய கூட்டமா நின்றுட்டு அப்படிலாம் கிடையாது. பல நேரங்கள்ல அன்னக்காவடின்னு சொல்லுவாங்க இல்லையா? அன்னக்காவடிக்கு என்ன சொல்றது? பாருங்க, ஒரு மாதிரி யாருமே இல்லாத மாதிரி, பல நேரங்கள்ல தனிமையிலேயே நிக்கிற மாதிரி போயிடும். எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அப்புறம் பெரிய பலவீனங்கள் கூட நமக்கு வந்துடும் இல்லைங்களா? மாமிசத்தின்படி பார்த்தீங்கன்னா, என்னடா ஒருத்தரும் இல்லை, ஒரு 1000 பேர் இல்லை நமக்கு, நம்ம வாட்டுக்கு 2 பேர் 10 பேர் இருந்து நமக்கு யார் உதவி செஞ்சு எங்க போய் என்ன பண்ண போறாங்க? ஆனா நமக்கு தெரியணும், பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வேதம் அதை சொல்லுது. எலியா சொல்லும் போது சொல்றாரு, நான் எல்லாரும் செத்துட்டாங்க, நான் ஒருத்தன் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் ஆண்டவர் சொல்றாரு, பாகாலுக்கு பலியிடாத சில 1000 பேரை வைத்திருக்கிறேன்னு சொல்லி ஏத்துறாங்க, அந்த எண்ணிக்கையை காட்டுறாரு இல்லைங்களா? இப்ப பாருங்க, பெரும்பாலும் அவர்கள் தனியாக நிற்க வேண்டி இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறேன். அதாவது பல பேருக்கு எதிரா ஒரு சின்ன கூட்டம், பெரிய கூட்டத்துக்கு எதிரா ஒரு சின்ன கூட்டம். 1,00,000 பேர் இருக்கிற இடத்துல 10 பேர் நின்றுகிட்டு இருந்தா எப்படி இருந்தா, 1 கோடி பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் நம்ம நின்றுகிட்டு இருந்தா எப்படி அந்த மாதிரி. ஏன்னா அந்த உலகம் முழுவதும் பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டிருக்கும். இந்த உலகம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒன்றோடு ஒன்று இணைந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி இல்லாம இருக்க முடியாம அவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? தனித்து நின்று சாட்சி பகிர்கிறார்கள் என்று சொல்லிப்பாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாருங்க, இது எதுவுமே உங்களை அசைக்க கூடாது என்று சொல்லி சொல்றாரு. துன்புறுத்தப்படுவத, வெறுக்கப்படுவத, எதிர்க்கப்படுகிறத, இழிவுபடுத்தப்படுகிறத ஆச்சரியமாய் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அங்க சொல்றாரு சீசர்களுக்கு. அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது, இதெல்லாம் நடக்கும், நீங்க ஏன் ஆச்சரியமா பாக்குறீங்க? ஆச்சரியம் என்பது என்னது? நம்ம எதிர்பாராத ஒன்று நடக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியம் வரும். ஆனா வேதம் தான் சொல்லுது, காரி துப்புவான்னு சொல்லுது, அப்புறம் ஆச்சரியப்படுறீங்க, என்ன பட்டிட்டாங்களே, நான் இதெல்லாம் செஞ்ச அவங்களுக்கு அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க, அது என்ன ஆச்சரியம்? அப்படித்தான் பண்ணுறான். நம்ம கூட இருந்தவங்க குதிகாலம் தூங்கிறதுக்கான நேரமும் வந்துடலாம். அவன் ரசிக்கப்படாத இருந்தான்னா அவன் அதை செய்வான் சரிங்களா? இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள் ஒருத்தன் அப்படி செஞ்சிரு இல்லையா, யூதாஸ். அது எவ்வளவு பெரிய வழி ஏற்படுத்தும். நம்ம படிக்கிற பொழுது நம்ம கடந்து போயிடுவோம். நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இயேசு மானுடத்துல இருந்தார், தெய்வீகம் இருந்தது, மானுடமும் இருந்தது. மானுடத்துல பார்த்தா தாங்கவே முடியாத வழி அது ஜீரணிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நமக்கு சின்னதா ஏதாவது செஞ்சாலே என்ன பண்ணுவோம், அது தாங்க முடியாது. ஆனா யூதாஸ் பெரிய காரியத்தை செஞ்சிட்டான், நினைச்சு பாருங்க. இதெல்லாம் பெரிய வழியை அவருக்கு ஏற்படுத்தும். அப்போ ஆண்டவர் அதை சொல்றார், நீங்க துன்புறுத்தப்படுவீங்க, வெறுக்கப்படுவீங்க, எல்லாராலும் எதிர்க்கப்படுவீங்க, இழிவுபடுத்தப்படுவீங்க, அசிங்கமா பேசுவான், அவதூறு பேசுவான், உங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடிக்குவான். மெஜாரிட்டி ஜாஸ்தியா இருந்ததுன்னா என்ன ஆகுங்க? நீங்க ஒருத்தர் நிற்பீங்க, அவன் 20 பேர் நின்றுட்டு உங்களை குற்றப்படுத்துவான், என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. கடவுளை நம்பி இருந்து அவருடைய நீதிக்காக மட்டும்தான் நிற்க முடியும் சரிங்களா? அதுதான் ஆண்டவர் இங்க சொல்றார். பாருங்க, மனிதர்கள் அவர்களை நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி சாட்சி கொடுப்பது அவர்களுடைய மகத்துவமான கடமைன்னு சொல்றார். மனுஷன் கேட்பானோ கேட்க மாட்டானோ, நம்ம நம்புவானோ நம்ப மாட்டானோ, நாம இயேசுவுக்கு சாட்சி பகிர வேண்டியது அவசியம். மனிதர்களிடத்துல ஆண்டவரை பற்றி பேச, அவங்களுடைய பாவத்தை பற்றி, அவங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்படி பேச வேண்டியது அவசியம். அவங்க நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு. கர்த்தர் அதை செய்வார். நான் கருவி, நான் அதை மட்டும்தான் செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக ஜெபிக்க முடியும், இயேசுவின் சுவிசேஷத்தை கொண்டு போய் அவங்களுக்கு சொல்ல முடியும். ஆனா நான் போய் பேசி சமாளிச்சவங்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு வந்துடுவேன் நினைக்கிறது தான் மனுஷ கிரியில தங்கி இருக்கிற போதனை. அதுக்காக அவன் கையாளுகிற யுக்தி தான் தப்பர்ஷோ, டான்ஸ், டும்டா காடிக்கிறது, அப்புறம் முட்டா எல்லா விதத்துலையும் போய் சொல்லுவாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, வில்லுப்பாட்டி அடிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் சாவு மேல படிச்சாங்க ஒரு பாட்டு பார்த்தேன்,
சாவு மாலை வச்சிருக்காங்களே தப்பட்டாயிட்டு அதை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு இந்த பாட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவங்க மாதிரி நான் போவோம். இப்போ கூட ஒரு பாட்டு கூட சொன்னேன், பாட்டு மறந்துடுச்சு, நல்ல வேலை. இன்னும் பேட்டா செப்பல் வாங்கி தருவதே அப்படின்னு பாட்டு எழுதுறாங்க. சரிங்களா? கெடா வெட்டி பொங்க வச்சு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்க. என்னன்னா இதெல்லாம் நான் வந்து அவங்கள போய் ஏதேனும் சேட்டைகள் செஞ்சு கூட்டிகிட்டு வந்துடுவேன். உங்களை கூட அந்த மாதிரி எண்ணங்கள் தங்கி இருக்கலாம், தப்பு. அப்படி செய்யக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஞானமா கரெக்டா செய்யணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நான் போய் இவங்ககிட்ட இப்படி பேசி அப்படி பேசி ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள நான் வந்து கிறிஸ்துவுல நடத்திடுவேன். கிறிஸ்துவுல எல்லாம் நடத்த முடியாது, சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்துடலாம், அது செஞ்சிட முடியும். என்ன சில நேரத்தை ஏதாவது தாசா பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் அவன் அப்படியே தான் இருக்கான். கல் ஒரு என்னது தண்ணிகள் போட்ட கல் மாதிரி அங்கேயே தான் கிடக்கும், அது ஒரு அடியோடு நகராது. ஏன்னு கேட்டால் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது பரிசுத்தாவியானவர் அந்த வார்த்தையின் மூலமாக செயல்பட்டு அவனோட இருதயத்தை ஒட்டைக்க செய்கிறான்னு பார்க்கும். அப்ப அவன் வருவான் இல்லைங்களா, இடிக்கிட்டு வருவான். ஏன் நல்ல சபைகள்ல எல்லாம் ரிஃபார்ம்டு சர்ச்சில் எல்லாம் நீங்க யாரெல்லாம் ரசிக்கப்பட விரும்புறீங்க கையை தூக்குங்க, யாரெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு கையை தூக்குங்க காலை தூக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. 10 வருஷம் கடந்தாலும் சொல்ல மாட்டாங்க. ஆவியானவர் பேச நீயே வந்து கேள் அப்படின்னு. ஏன்னா ஆவியானவர் செயல்பட்டாதானே வேண்டாம். கையை தூக்க சொன்னா என்ன பண்ணுற, கையை தான் தூக்குவாங்க. அதுக்குங்க சரி ஏற்றுக்கணும், அப்படியே தான் இருக்கும். வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. ஆனா நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்ன நடந்தது? 2ஆம் அதிகாரத்துல பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணின உடனேயே இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக அங்க வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் மனதில் நாங்கள் என்ன செய்வோம். அது காரணம் என்ன? பரிசுத்தாவியானவர் அங்க செயல்படுறார். அன்ற காலத்துல 1000 பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுகிறார், சபையில் இணைக்கப்படுகிறார் இல்லைங்களா? பாருங்க, அது ஆவியானவர் செய்யும். அப்போ மனுஷங்க நம்பினாலும் நம்பாட்டாலும் சாட்சி கொடுக்க வேண்டியது அவர்களுடைய மகத்துவமான கடமை. அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா அப்போஸ்தலர். பாருங்க, அவங்க கொடுக்கிற சாட்சி ஆண்டவருடைய ஞாபக புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார், மனுஷன் மறந்துடுவான். கடவுள் நம்ம அவருக்காக வாழ்றத வச்சிருக்கிறார். கடைசி நாள்ல நியாயத்திற்கு நாள்ல நமக்கு வாடாத மகிமையின் கிரீடத்தை கொடுப்பதாக சொல்றார். பேதுருவை நம்ம பார்க்கணும். பாருங்க, சீசர்கள் அதுதான் பார்க்கணும். இப்ப இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிற அந்த அப்போஸ்தலருடைய நிலை உலகம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் நிரப்ப வேண்டிய நிலை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவங்க மாதிரி நாம் அற்புதங்களை எல்லாம் செய்ய முடியாது, அது அவர்களுக்கு கொடுத்த வரம் இல்லைங்களா? ஆனா சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது சபையினுடைய பணி, அது நம்ம செய்ய முடியும். நம்ம போய் குருடனை கண்ணை திறந்து விடுறது, முடவனை அவங்க பேரி கையை வச்சு தூக்கி விடுறதெல்லாம் பண்ண முடியாது. கடவுள் இன்றைக்கு அற்புதம் செய்கிறார், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் இல்லைங்களா? நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாம், ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணலாம். ஆனா எந்த மனிதனும் தன்னிடத்துல வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அவங்க மாதிரி போய் ஒருத்தரை எழுப்பி எல்லாம் விட முடியாது. அப்போஸ்தலருங்கிற பேரை தரிச்சுக்கிட்டு வாழ முடியாது இல்லைங்களா? அது அவங்களுக்கு கொடுத்த வரம். நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதை கேட்டு அவர்களுக்கு சுகம் கொடுப்பார் என்று சொல்லிப்பாங்க. நம்ம நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாம். ஆனா எந்த மனிதனிடத்திலும் அந்த வல்லமை இல்லை. ஆனா சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதருக்கும் கொள்ள வேண்டிய கடமை, ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் செய்ய வேண்டியது. அப்போஸ்தலருடைய நிலை அவங்க பண்டின அந்த சுவிசேஷ ஒளி சாட்சி பகிர்ந்த காரியம் உலகம் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசி நிரப்ப வேண்டிய அந்த நிலை அப்படிங்கிறத நம்ம மறக்கிறோம். எல்லாரும் அதை சபையா அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லைங்களா? இப்ப நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் சொல்லிப்பாங்க. சாட்சி அப்படின்னு நீங்க சொன்னது என்னது? இயேசுவை பற்றின காரியம். இயேசு யார், நாம் யார், இயேசு செய்து முடித்த காரியம் என்ன,
எதை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய கோபம் எப்படிப்பட்டது, அதிலிருந்து தப்புவதற்கு என்ன வழி, அதெல்லாம் சொல்றதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சரிங்களா? மனிதன் பாவி என்பதும் அந்த பாவத்துக்கான பரிகாரமாக கிறிஸ்து வந்ததும், அவரே அன்று வேறு வழி இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு பேர் தான் சுவிசேஷம். சுருக்கமா சொல்றேன். நான் எப்படி பழங்காலத்துல வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணேன், எப்படி மாங்காய் அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் சுவிசேஷம் இல்லை. அதுக்கு பேரு கேவலம். அது பேர் என்னது? கேவலம். ஏன்னா ஆண்டவர் நம்ம மூடி வச்சிருப்பாரு. தூத்து வாரி நான் யார் தெரியுமா அப்படின்னு ஆண்டவரே மூடி வச்சிருக்காரு. நம்மளுடைய மோசமான நிலைகள் தான் மறைச்சி ஆண்டவர் ரச்சித்து வச்சிருக்காரு. அங்க நான் சின்ன வயசுல என்ன பண்ண தெரியுமா, எப்படி போன தெரியுமா, நான் என்னெல்லாம் தவறு பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஆண்டவர் வைக்கல. நம்ம கதையை சொல்றதுக்கெல்லாம் வைக்கல. இல்லையா? அது ஏதேனும் சம்மந்தப்பட்டு எதுவும் அது கூட தேவையில்லை. தேவைப்பட்டால் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு இப்போ நாங்கள் உங்ககிட்ட காட்டின பகுதிகளில் 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் இதெல்லாம் எடுத்து முழுசையும் வாசிச்சு பாருங்க. அவங்க என்ன சாட்சி பகிர்ந்தாங்கிறது தெளிவா தெரியும். எதை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? அதைத்தான் நாம் பகிர்றதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமே தவிர சொந்த கதையும் சோக கதையும் பேசுவதற்கு இல்லை. அதனால ஒரு மனுஷனும் ரசிக்கணும் வேணா பாவியா மாறுவான். இல்லைங்களா? என் கதை எதையாவது எடுத்து சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். வாலிபனா இருந்தானா பார்த்து, ஓஹோ நீ இப்படியெல்லாம் இருந்துட்டு வந்தியா, அப்ப நான் இன்னும் இதெல்லாம் செய்யல, நானும் போய் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு வந்துடுறேன். அதனால என்ன வரும், ஓ நீ இத்தனை அக்கிரமும் பண்ணிட்டு வந்துட்டியா, அப்ப நான் அதெல்லாம் பண்ணாமே வந்திருக்கிறேன், பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இயேசு சொல்ல சொன்னா தன்னை பத்தி சொல்லிக்கிறதுன்னா தப்பு. சொல்லக்கூடாது. நம்மளை பத்தி சொல்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்குது நினைச்சு பாருங்க. நையா விஷால் பிரயோஜனம் இருக்காது எடுத்து பார்த்தா. அப்ப மட்டும் இல்ல, இப்பவும் இருக்காது. ஏன்னு கேட்டா இயேசுவை விலக்கி வைத்து விட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது, ஜீரோவா தான் இருக்கும். எதுவுமே இருக்காது. இயேசுவினாலதான் நம்ம இப்படி இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்மள மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை நடத்துறதுனாலதான் கீழ்படுகிறோம். அப்படி இல்லைன்னா மோசமான ஆள் தான், என்ன வேணாலும் செஞ்சிடும். சரிங்களா? அப்ப அதை ஞாபகத்தில் வச்சு இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இயேசுவை குறித்து நாம் பேசணும். இயேசுவுக்காக நாம் நிற்க வேண்டும். இயேசுவின் சுவிசேஷத்தினுடைய உண்மையை நாட்டுவதில் நம்ம விடாமுயற்சியோடு இருக்க வேண்டும். அதுக்கு வெட்கப்படக்கூடாது. உண்மையை நாட்டுறதுன்னு சொன்னா மெய்யான சுவிசேஷத்தை பேசுவதில் வெட்கப்படக்கூடாது. போலியை பேசுகிறவரை வெட்கப்படாத பொழுது உண்மையை பேசுகிறதற்கு வெட்கப்படக்கூடாது. அது சுவிசேஷம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு, தவறான சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது ஒருவன் அது தவறான சுவிசேஷம்னு சொல்றதுக்கு நாம் தயங்கக்கூடாது. ஏன்னா பவுல் அதை செய்யறார். கலாத்தியர் நம்ம பார்க்கறோம் இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொன்ன சுவிசேஷத்தையே அன்றி வேறொரு சுவிசேஷம் இல்லை. நான் சொன்னதுக்கு மாறா நான் இல்லை, வானத்திலும் தூதம் வந்து சொன்னாலும் அவன் சகிக்கப்பட்டவன் சொல்றான். மிகைப்படுத்தி சொல்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா அப்படி ஒன்னே இல்லைன்றார். சுவிசேஷம் ஒண்ணுதான், அதுக்கு மாறா ஒன்றை சுவிசேஷம் அப்படின்னா அது சுவிசேஷம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம கிறிஸ்துவுக்காக நிற்கிறதுக்கும் கிறிஸ்துவுக்காக பேசுறதுக்கும் கிறிஸ்துவனுடைய உண்மையை சுவிசேஷனுடைய உண்மையை நிலைநாட்டுறதுல நாம் விடாமுயற்சியோடு இருக்கிறதற்கு வெட்கப்படக்கூடாது என்று சொல்லிட்டாங்க. அப்படி செய்யறது மூலமா நாம நீண்ட இடைவெளியில் இருந்தாலும், அப்போ சொல்றது நமக்கு 2000 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? அவ்வளோ இடைவெளியில நம்ம இருந்தாலும் அப்போஸ்தலருடைய அடிச்சுவடுல நம்ம நடக்கிறதா இருக்கும். நாம் அப்போஸ்தலருடைய போதனைக்கு உட்பட்டு நடந்துக்கிட்டோம். அவங்களுடைய பாதையில நம்ம நடப்போம். அப்படி நம்ம செய்கிறது மூலம் நம்முடைய எஜமானரை நாம் பிரியப்படுத்துவோம். இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்தி வாழும். கடைசியா அப்போஸ்தலர்களுக்கு என்ன வாக்கு பண்ணப்படுகிறதோ அந்த ஜீவ கிரீடம், அந்த மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம் நமக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லிப்பாங்க. ஆகவே நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்றார். நான் உங்களிடத்துல அனுப்ப போகிறவரும்
பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகி சக்தி ஆவியாகிய தேற்றரவன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருக்கிறபடினா எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்றார். பரிசுத்த ஆவிக்குள்ளாக நாம் இருந்து சாட்சி உள்ள வாழ்க்கையை வாழ்வதும் அந்த சாட்சியை நம்ம வார்த்தையாக வெளிப்படுத்துவது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதைத்தான் நம்ம இந்த நாளில் பார்க்குறோம். கர்த்தர் நம்மை நடத்துவார்.